கொள்கை எதிரி பிஜேபின்ற. அங்கே இருப்பது பிஜேபி அரசு, இந்திய கவர்மெண்ட். ரங்கசாமி நல்லவர், பிஜேபி கெட்டவங்களா? அசிங்கமா இல்லையா அந்த பிரவீன் சக்கரவர்த்தி? யார் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி நான் கேட்குறேன். காங்கிரஸில் ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிடையாது, வெங்காயமும் கிடையாது. கொள்கை எதிரி பாஜக, ஸோ பிஜேபிக்கு எதிராக தான் நிற்பாங்க அவங்க. அது அவர் சொல்லணும் இல்லைங்க, நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? நீங்கள் அண்ணா திமுகலேருந்து ஒரு முக்கியஸ்தர்கள், ஒரு செங்கோட்டையன் வராரு, ஒரு ஓபிஎஸ் வராரு, ஒரு வைத்திலிங்கம் வராரு, சிஎம் முன்னால் அவங்க சேர்றாங்கன்னா ஓகே. விஜயோட தனிப்பட்ட முறையில் 25 வருஷம் நட்பாக இருந்தவர். அவர் அரசியலில் அந்த நபர் யாருன்னு யாருக்கும் தெரியாது. எனக்கு நீங்கள் சொல்லி தான் அவர். திமுக எப்படி நடந்துக்குதுன்றதான் என் கேள்வி. ஏங்க அது புது கட்சிங்க, இன்னும் 2 வருஷம் கூட முடியலங்க. ஒரு எலெக்ஷனை விட அவங்க பேச குழந்தை குட்டி குழந்தை. அது இப்போ தான் வந்து தள்ளு வண்டியை பிடிச்சி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. பை தி பீப்புள் ஊடக நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். நம்மோடு இன்று மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகளுடைய கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் திரு விஜய் அவர்கள். அவர் இப்போ அண்மையில் கூட்டிய கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் கூட்டியிருந்த அந்த கூட்டம் தான். ஒரு 11 நிமிட பேச்சை வந்து கொடுத்திருந்தார் திரு விஜய். அதில் நிறைய விஷயங்களை வந்து பேச எதிர்பார்த்தாங்க. பெருசாக அவர் ரொம்ப விஷயம் டச் பண்ணாமல் போகிற போக்கில் ரேஷன் கார்டை வேறு இல்லைன்ட்டு அப்படி. இன்றைக்கி வந்து புதுச்சேரி அரசினுடைய முதலமைச்சராக திகழக்கூடிய திரு என்ஆர் காங்கிரஸினுடைய கட்சியின் தலைவர் திரு ரங்கசாமி அவர்கள் வர பொங்கலுக்கு 750 ரூபா மதிப்புள்ள ரேஷன் கடையில் வந்து நாங்கள் பரிசு பொருட்கள்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ இப்படியான ஒரு நேரத்தில் தாவேகாவோட செயல்பாடுகள் மற்ற பேச்சுகள் கூட விமர்சனத்துக்கு உள்ளாகிட்டே வருது. எப்படி அப்சர்வ் பண்ணுறீங்க நீங்கள்? தடுமாறுறாங்களா? ஆமாம், பாலிட்டிக்ஸ் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகணும். பாலிட்டிக்ஸ்ன்றது எவ்ரிடே எவால்விங் இஷ்யூ, அது சப்ஜெக்ட். அவர் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போக முடியல அவரால். 12 நிமிஷம் தான் பேசினார். 11 நிமிஷம் நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க, 1 நிமிஷம் குறைச்சிட்டிங்க. ஓகே, 12 நிமிஷம் ஸ்பீச்சுக்காக இவ்வளோ ஏற்பாடுகள். காலைல 5 மணிலேருந்து வந்து உட்காந்துருக்காங்கன்னு புஷி ஆனந்தே சொல்கிறாரு. பார்க்க வரவங்களாக இருந்தாலும் நீ ஒரு 30 நிமிஷமாவது பேசணும்ல. 30லேருந்து 40 நிமிஷமாவது பேசினாலும் அது ஸ்பீச். 10 நிமிஷம் பேசுகிறதுக்கு இவ்வளோ பீடிகை என்ன உங்களுக்கு? அதாவது வறட்சி, அரசியல் வறட்சி, சித்தாந்த வறட்சி, தத்துவ வறட்சி, ஐடியாலஜியே இல்லையே பார்ட்டிக்கு. வெறும் சினிமா கவர்ச்சியை மட்டும் வச்சுட்டு எத்தனை நாளைக்கு நீங்கள் வண்டியை ஓட்ட முடியும்? என்ன பேசுகிறாரு அவர்? சப்ஜெக்ட்ஸ் என்ன இருக்குது நான் கேட்குறேன். இன்றைக்கி பேச்சு ரொம்ப ஏமாற்றம், டிஸப்பாயிண்டிங். கடந்த காலங்களில் ஓரளவு நல்லா பேசியிருக்காரு. அப்புறம் அது பார்த்திங்கன்னா வந்து லாஜிக்கலி நிறைய கேப்ஸ் இருக்குது. கொள்கை எதிரி பிஜேபின்ற. அங்கே இருப்பது பிஜேபி அரசு, இந்திய கவர்மெண்ட். ரங்கசாமி நல்லவர், பிஜேபி கெட்டவங்களா? என்ன லாஜிக்கு? ரங்கசாமியை பார்த்து தமிழ்நாடு கற்றுக்கணுன்ற. எதுக்கு? உங்களுக்கு அனுமதி கொடுத்ததை பார்த்த ஒரு விஷயத்துக்காக அவங்கள பார்த்து தமிழ்நாடு கற்றுக்கணுமா? உங்களுக்கு தமிழ்நாட்டில் அநீதி அழிக்கப்படுதுன்றது உண்மை, நான் ஒத்துக்கிறேன். பட் அங்கே நீங்கள் வந்து ரங்கசாமி வந்து அனுமதி கொடுத்துட்டாரு, காவல்துறைக்கு நன்றின்ற. காவல்துறை மந்திரி அங்கே யார் தெரியுமா? நமசிவாயம். அவர் எந்த கட்சி தெரியுமா? பிஜேபி. அப்போ பிஜேபிக்கு நீ நன்றி சொல்கிறேன். முரண்பாடுகளின் மூட்டையாக நிற்கிறார் விஜய். அவர் என்ன நடக்குதுன்னே தெரியல. யாரோ எழுதி கொடுத்த ஸ்பீச்சை வந்து அப்படியே ஒப்புவிக்கிறாரு. அந்த ஸ்பீச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அர்த்தம் அவருக்கு தெரியல. அடிப்படை அரசியல் விவரங்களே அவரிடம் இல்லை. ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டா பிஜேபிக்கு எதிரின்னு ஆகிடுமா? நீங்கள் யாரை பாராட்டுறீங்களோ அந்த துறையோட மந்திரி பிஜேபி மந்திரி. இன்னொரு மந்திரிக்கு 200 நாளாக இலாக்கா கொடுக்கலன்னா கொடுக்காட்டி உங்களுக்கு என்ன வந்தது? நல்லது. அவர் எந்த துறை தெரியுமா? பிஜேபி. பிஜேபி மந்திரிக்கு அங்கே நடக்கிறது பிஜேபி கவர்மெண்ட். யூனியன் டெரிட்டரிக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. எல்லாமே டெல்லி தான். ஒயின் ஷாப்பில் குடிச்சிட்டு பாட்டில் விட்றான்னு வச்சுங்க, அவனை பிடிச்சி உள்ளே வச்சு முட்டி தட்டலாம். அந்த அதிகாரம் தான் பாண்டிச்சேரி போலீஸுக்கு, வேறு எந்த அதிகாரமும் கிடையாது. இது ஒரு கவர்மெண்ட். இது டைரெக்டாக யூனியன் கவர்மெண்ட்டு கீழே இருக்காது. மோடிக்கு அமித்ஷா கண்ட்ரோலில் இருக்க கவர்மெண்ட்டு. நீங்கள் வந்து திறம்பட செயல்படுறாருன்றீங்க. என்ன செயல்பட்டார்? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லு. உங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டா அது ஒன்று போதுமா? பாராட்டுறது உள்துறை அமைச்சர், அவர் பிஜேபி. ரேஷன் கடையே இல்லைன்னு ஒரு அண்டை பொழுது அவுத்து விட்டீங்க. போன வருஷத்துலேருந்து ரேஷன் கடை இருக்குது. ரேஷன் கடை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க போல், மானியம் மாதிரி கொடுக்குறாங்க. மானியம் கொடுக்குறாங்க. எதுவுமே தெரியாமல் அள்ளி விட்டு போனால் என்ன அர்த்தம்? இது
மாதம் ஒரு தடவை வருது, மேடையில் ஏறுறது, 20 நிமிஷம் பேசுறது, அது கூட இல்லை, 12 நிமிஷம் குறைஞ்சிக்கிட்டே வருது. எப்படி ஒரு கட்சியாக நீங்கள் அதை ஏற்றுக்க முடியும்? சொன்னால் அவங்க நண்பர்களுக்கு கோபம் வருது, மீடியா கிட்ட பேசுறது இல்லை, சும்மா அடிச்சு விட வேண்டியது, போயிட வேண்டியது. பல பிரச்சனைகளில் உங்களுக்கு ஸ்டாண்டே இல்லை. திருப்பரங்குன்ற விஷயம் உங்கள் ஸ்டாண்ட் என்ன? ஸ்டாண்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய லக்ஸுரி உங்களுக்கு இல்லை, சொகுசு உங்களுக்கு இல்லை. இல்லை, அமைதியாக இருப்பது ஒரு வியூகம்னு சொல்கிறாங்க. திருப்பரங்குன்ற இஷ்யூவில் கருத்து தெரிவிக்காமல் இருக்கக்கூடிய சொகுசு தாவேக்காவுக்கு கிடையாது. ஏன்னா அது ஒரு கட்சி. தனிப்பட்ட விஜய்க்கு இருக்கலாம், கட்சிக்கு அந்த சொகுசு கிடையாது. ஒரு அறிக்கை விட்டுருக்கணும். ஸ்டாண்டுங்க, அறிக்கை விடுறியோ பேசுறியோ, ஸ்டாண்ட் என்ன? இருகூறாக பிளந்திருக்கு அரசியல் களம். திமுக தோழமை கட்சிகள் அமல்படுத்த முடியாது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கோம். இந்த பக்கம் இம்பீச்மெண்ட்டு போயிருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வருது போல். நாங்கள் விட முடியாதுன்றாங்க, அனுமதிக்க முடியாது. பிஜேபி என்ன சொல்லுது? நீ நீதித்துறையை மதிக்கலை, நீதிமன்றம் அவமதிக்கிற, ஜட்ஜை மிரட்டுற, வாய் போட்டு போட தான் நீ போட்டிருக்க, நாங்கள் இதை இறுதி வரை போராடணும்னு பிஜேபி சொல்லுது. அதிமுகலாம் அதை ஏற்றுக்குது, என்டிஏ. இது ரெண்டுத்துக்கும் நடுப்புற நீ எப்படி இருக்க முடியும்? கருத்து சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? இதில் என்ன ரிஸ்க்குன்னா, இப்போ திருப்பரங்குன்றத்திலே மதுரையிலையோ ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. யார்? பிஜேபி. ஆமாம், அவங்க தோழமை கட்சிகள்லாம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துப்பாங்க. கடை அடைக்க சொல்கிறான். கடையாரம் அடைக்கலாம்னா கடைசியில் கேளுங்க. ஓகே, திருப்பரங்குன்றத்தில் கடை அடைக்க சொல்லி நாளைக்கு இன்னொரு பெரிய போராட்டத்தை பிஜேபி அனௌன்ஸ் பண்ணுது. பிஜேபியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் பிரிவு, வர்த்தகர் சங்கம், பிஜேபியோட எல்லா கட்சிக்கும் வர்த்தகர் ஆமாம் இருக்குது. ப்ளஸ் அணியில் இல்லாதவங்க கூட சித்தாந்த ரீதியாக பிஜேபியை விரும்புகிறவன் கடையை அடைப்பான். திருவாளர் பொதுஜனம் அவன் தனிப்பட்ட விருப்பம், அவனுக்கு இந்த இஷ்யூவில் பிஜேபி மேலே உடன்பாடு இருந்தாலும் அவனும் கடையை அடைப்பான். ஆனால் ஓட்டை கூட போடாமல் போகலாம். திமுக கூட்டணி கட்சிகளோட வர்த்தக பிரிவும் அந்த சார்பு நிலையில் உள்ளவங்களும் கடையை திறந்து வைப்பாங்க. நீ கடையை அடிச்சு ஓடிச்சாலும் பரவாயில்ல, இல்லையா? ஆமாம் ஆமாம். தாவேக்காவில் அவங்க தாவேக்கா ஆதரவு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வியாபாரிகள் கண்டிப்பாக இருப்பாங்க, விஜய் வரணும்னு விரும்பக்கூடிய வியாபாரிகள். ஆமாம், அதுதான் இயற்கை. அவன் என்ன பண்ணுவான்? ரொம்ப டிப்பிக்கல் கொஷினாக இருக்கே சார் இது. இதுக்கு தான் அருள் சொல்கிறேன் நான். நீங்கள் ஒரு அரசியல் கட்சியாக வந்துட்டிங்கன்னா இருக்கக்கூடிய ஆபத்து இதுதான். சொகுசு கிடையாது உங்களுக்கு. அந்த சொகுசு வாய்மூடி மௌனியாக இருக்கக்கூடிய சொகுசு நிலைப்பாடு எடுக்காமல் சமநிலை அல்லது நடுநிலை காக்கக்கூடிய சொகுசு உங்களுக்கு கிடையாது. யூ டோன்ட் ஹவ் தட் லக்ஸுரி. உண்மை உண்மை. ஏன்னா கட்சியாக நீங்கள் மாறிட்டீங்கன்னும் போது நீங்கள் கண்டிப்பாக கருத்து தெரிவிச்சாகணும். திருப்பரங்குன்றத்தில் வியாபாரிகள் உண்ணாவிரதம், தீர்ப்பை ஆதரிச்சு அல்லது தீர்ப்பை எதிர்த்து, எப்படி வேணா இருக்கட்டும், அங்கே எல்லா கட்சிக்காரனும் போய் நிற்பான். யார்? திமுக ஆதரவு கட்சிக்காரன் உண்ணாவிரத்தில் கலந்துப்பான், பிஜேபிக்காரன் கலந்துக்க மாட்டான். இவங்க அது என்ன? தாவேக்காரங்க அது. இந்த எளிய உண்மை, அடிப்படை உண்மை ஏன் விஜய்க்கு புரியல? அரசியல்ன்றது ரொம்ப நெருக்கடியானதுங்க, ரொம்ப கடினமானது. இல்லை, பட் பேச்சை தாண்டி இப்போ இன்றைக்கி கூட நான் ஒரு செய்தியை ஒன்று பார்த்தோம். என்னென்னா, அவருடைய மாவட்ட செயலர்கள் யாரெல்லாம் செயல்பாடு இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் களையெடுக்க போகிறார் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி மாவட்ட செயலர்கள் கூட்டத்தை வர கூட்டியிருக்கிறாங்க. இப்படி அவர் கட்சி ரீதியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்களா, அது போதாதான்னு கேட்குறேன் சார். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சார், கான்செப்டுவலைஸ் உங்கள் ஸ்டாண்ட் என்ன, ஆஸ் அ கான்செப்ட் உங்கள் ஸ்டாண்ட் என்ன, ப்ராக்டிஸ் என்ன, ரெண்டு இருக்குது. ரொம்ப புரிகிற மாதிரி சொல்கிறதுன்னா, அரசியலை கொள்கை ரீதியாக உங்களுக்கு என்ன நிலைப்பாடு, நடைமுறையில் உங்களுடைய நிலைப்பாடு, ரெண்டு இருக்குது. கொள்கை ரீதியாக நிலைப்பாடை எடுக்காமல் நழுவி எப்படி போக முடியுன்ற. திரும்பவும் சொல்கிறேன், யூ டோன்ட் ஹேவ் தட் லக்ஸுரி ஆஃப் நாட் டேக்கிங் எ ஸ்டாண்ட் இன் திருப்பரங்குன்றம் இஷ்யூ. திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் எந்த நிலைப்பாடும் எடுக்காமல் மௌனமாக இருக்கக்கூடிய ஒரு சொகுசு தாவேக்கான்ற கட்சிக்கு கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரு? தாவேக்கா திமுக தான் போட்டின்றார், அப்படி தான் காலம் விரிய போகுதுன்றார். இப்போ நான் இவ்வளோ உதாரணம் சொன்னேன். உங்கள் கட்சிக்காரன் அங்கே இருக்கான், 20%ன்றான், 5%, 10% வச்சுக்கோ. அவனுக்கு நீ என்ன மெசேஜ் சொல்கிறேன்? அவன் என்ன எடுக்கணும்னு நீ விரும்புகிற சொல்லு. அவன் ஸ்டாண்டு, அவன் திமுக போராட்டத்தில் கலந்துக்கிட்டு நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக பந்த் பண்ணணுமா, அது கடையை திறக்கணுமா, இல்லை பிஜேபியோட அதிமுக சேர்ந்து பந்தை நடத்தணுமா? இப்போ நாளைக்கு ஒரு போராட்டம் நடக்குது, அறவழி போராட்டம் நடக்குது, காலையிலேருந்து மாலை வரை உண்ணாவிரத போராட்டம், அறவழி போராட்டம், நீதிபதியோட தீர்ப்புக்கு எதிராக. அவங்கெல்லாம் கலந்துப்பாங்க திமுக அணியிலேருந்து. பிஜேபி அணிலேருந்து அதை கலந்துக்க மாட்டாங்க.
நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்குற உரிமை உனக்கு இருக்கா இல்லையா? கொள்கை எதிரி பாஜக, ஸோ பிஜேபிக்கு எதிராக தான் நிற்பாங்க அவங்க. அது அவர் சொல்லணும் இல்லைங்க, நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? உன் ஸ்டாண்ட் என்ன அதை சொல்லுன்றாங்க. மௌனமாக தானே அவர் இப்போதைக்கு இருக்கார். இந்த மௌனத்துக்கு என்ன அர்த்தம்? மௌனத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு. சில நேரங்களில் மௌனம் ஒரு சிறந்த மொழி தனி மனித வாழ்க்கையில். நீங்களே சொல்லியிருக்கீங்க, அரசியலில் இல்லை, முக்கியமான இஷ்யூஸில் இல்லை. அரசியலில் வந்து மௌனம் வந்து குரூஷியல் இஷ்யூஸில் மௌனம் வந்து கிரிமினல் சைலன்ஸ். அது குற்றத்தன்மை கொண்டது. ஓகே, குற்றத்தன்மை கொண்டது, மக்களுக்கு விரோதமானது. நீ எடு, ஒரு ஸ்டாண்ட் எடு. இல்லை, பட் தன்னை வந்து மத ரீதியாக ஒடுக்குவாங்க அல்லது மத ரீதியாக காயப்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கே பிஜேபி என்ன பண்ணும், ஜோசப் விஜய்க்கு என்னப்பா தகுதி இருக்குன்னு கேட்பாங்க. அப்போ இது தேவையற்ற ஒரு சர்ச்சைகளை உருவாக்குன்னு ஒரு கடந்து போயிருக்கலாம் இல்லையா? ஏங்க, நான் இவ்வளோ தூரம் சொன்ன பிறகு நீங்கள் அதே திரும்ப கேட்குறீங்க. அந்த லக்ஸுரி சொகுசு அவருக்கு இல்லை. நடிகனாக இருந்தால் நான் கிறிஸ்தவன் ஜோசப் விஜய் எந்த கருத்து சொன்னாலும் என்னை போட்டு மிதிப்பாங்கன்னு அமைதியாக போகலாம். அரசியல் கட்சி தலைவராக அந்த சொகுசு இல்லை. நீ எல்லாருக்குமான முதலமைச்சர். ஓட்டு போட்டவன் போடாதவன், இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன், படித்தவன் படிக்காதவன், நாத்திகன் ஆத்திகன், எல்லா தெருப்புழுதிக்கும் நீ தான் முதலமைச்சர். அதுதான் சொல்கிறேன், யூ கேனாட் அஃபோர்ட் டு கீப் சைலன்ஸ், யூ கேனாட் அஃபோர்ட் டு ஹாவ் அ நோ ஸ்டாண்ட். இது யார் கொடுத்தா பயப்படுறாரு? பட் நீங்கள் இப்படி தான் சொன்னாலுமே கூட விஜய் வந்து சில தயக்கங்கள் இருக்குது, அச்சம் இருக்குது, நிலைப்பாடுகளை தெரிவிக்காமல் இருந்தாலுமே இன்னைக்கு அவரோடு இருந்த இவ்வளவு ஆண்டு காலமாக பயணித்த ஒரு நபரை வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னாடி சேர்த்துக்கிறாங்க திமுகவில். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இல்லாத ஒருத்தருக்கு இவ்வளவு அதுதான் திமுகவோட பயம். திமுக விஜயை பார்த்து பயப்படுது, எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். இதனாலே பயம் எடுத்துக்கலாமா? 100% இது பயம். நான் கேட்குறேங்க, ஒரு நபர் போய் சேர்ந்திருக்காரு, அவர் யாருங்க? பிடி செல்வகுமார் சார். இவரோட 25 ஆண்டுகள் பயணித்தவர் சார். அரசியல் அவர் யார்? அரசியல் அவர் ஒன்றும் இல்லை. எங்க முதலமைச்சர், நம்ம எல்லாருக்கும் முதலமைச்சருங்க மு.க. ஸ்டாலின். ஓட்டு போட்டவன் போடாதவன், ஆமாம் இல்லையா, திமுகவை திட்டுறவன் திமுகவை ஆதரிக்கிறவன், எல்லாருக்கும் அவர் நமக்கு முதலமைச்சர், மாநிலத்தின் தலைவர். ஆமாம். விஜய் கட்சி ஒரு புது கட்சி. ஆமாம். நீங்கள் அண்ணா திமுகலேருந்து ஒரு முக்கியஸ்தர்கள், ஒரு செங்கோட்டையன் வராரு, ஒரு ஓபிஎஸ் வராரு, ஒரு வைத்திலிங்கம் வராரு, சிஎம் முன்னால் அவங்க சேர்றாங்கன்னா ஓகே. விஜயோட தனிப்பட்ட முறையில் 25 வருஷம் நட்பாக இருந்தவர். அவர் அரசியலில் அந்த நபர் யாருன்னு யாருக்கும் தெரியாது. எனக்கு நீங்கள் சொல்லி தான் அவர், அந்த அவர் பேர் என்ன, சினிமா நீங்கள் ஃபாலோ பண்ணதில்லை, பிடி செல்வகுமார். அவர் என்னவா இருந்தார்? நடிகரா? அவர் வந்து அவருக்கு மேனேஜர், விஜய்க்கு மேனேஜர் சார். விஜயோட மேனேஜர்ன்றவர், சினிமா நடிகர் விஜயோட மேனேஜர் என்பது வந்து விஜயோட தனிப்பட்ட ஊழியர். அவரோட பர்சனல் ஸ்டாஃப். அவர் தான் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கிறாரு. எஸ் சார். அவரோட ஸ்டாஃபை வந்து நீங்கள் ஸ்டாலின் முன்னிலையில் சேர்க்குறாங்கன்னா திமுக எந்த அளவுக்கு விஜயை பார்த்து பயப்படுதுன்னு நீங்கள் எதுலேயே புரிஞ்சுக்க வேணாமா? என்ன சார் இது சார்? அது எவ்வளோ பெரிய பதவி சார், முதலமைச்சர் பதவி. திமுக தலைவர் சார் அவர், 75 ஆண்டு கால கட்சி. இல்லை, அவர் முன்னாடி ஜாயின் பண்ணுறதுல என்ன இருக்குது சார்? நீங்கள் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? ஓகே, சிஎம் முன்னால் போய் எல்லாரும் சேர்ந்துட முடியாது. திமுகவில் 1000 பேர் திடீர்னு வந்து சேருவோம், அவங்களுக்கு தெரியல. இணைப்பு விழா நடக்கும், 3000 பேர் திமுகவில் மாற்று கட்சி வந்து சேர்ந்தார்கள். அது கும்பலில் கோயந்தாது உங்களுக்கு வந்து. இல்லை, ராஜீவ்காந்தி நாம் தமிழர் தான் ராஜீவ்காந்தி போனார், சிஎம் நடந்தால் போய் ஜாயின் பண்ணார் சார். இவர் யார்? ராஜீவ்காந்தி வாஸ் அ பாலிட்டிஷியன். ஓகே, அவர் 1000 தப்பு பண்ணட்டும். ராஜீவ்காந்தி 1000 தப்புன்னா தப்பு சொல்லலாம். ராஜீவ்காந்தி 1000 திமுக எதிரான நிலைப்பாடு எடுக்கட்டும். தப்புன்னு நான் சொன்னதோட அர்த்தம் திமுக எதிராக பேசிட்டு இருந்தார், நாம் தமிழர் பேசியிருந்தார். அவர் வந்து தப்பு பண்ணல, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. ராஜீவ்காந்தி கோச்சுக்கு போகிறாரு, நண்பர் தான் நமக்கு அவர். நான் சொன்னது வந்து ஒரு மாற்று கட்சியிலேருந்து போகிறாரு, சீமான் வந்து திமுகவை சேலஞ்ச் பண்ணுறாரு, அவருக்கு அந்த முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா எனக்கு அது புரியுது. இவர் அரசியலில் திமுகவை எதிர்த்து என்ன பேசியிருக்கார்? விஜயோட பர்சனல் ஸ்டாஃப் ஒருத்தர், இஸ் அ பர்சனல் ஸ்டாஃப். உண்மை. அவரை போய் அவரை நீங்கள் திமுகவில் சேர்த்துக்கோங்க, நான் ஒன்றும் அது தப்புன்னு சொல்ல. பட் முக்கியத்துவம் மாவட்ட செயலாளர் முன்னிலையில் சேர வேண்டியவரை முதலமைச்சர் முன்னால் சேர்க்குறீங்கன்னா விஜயை பார்த்து திமுக பெருங்கலக்கத்தில் இருக்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். ஓகே, ஒரு பக்கம் அவர் செயல்பாடற்ற தன்மையில் இருக்கிறாரு, அதையும் நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. அட் த சேம் டைம் டிஎம்கே வந்து, இதுதான் இதோட பேரடாக்ஸ். ஓகே ஓகே, வித்தியாசமான ஒரு தருணம். திமுக வந்து விஜயை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா இளைஞர்கள் ஓட்டு நிறையா இருக்குது. ஆனால் பூத்துக்கு வருமா அந்த ஓட்டு? இன்னும் 3 மாதம் இருக்குது. கடைசி 4 வாரம் நான் சொல்லுவேன் திரும்ப அவங்களால திமுகவை எதிர்கொள்ள முடியுமா? இவ்வளோ அட்வான்டேஜஸ் பொசிஷனில் தான் திமுக இருக்குது. நீங்களே பீக்குக்கு வரும்போது டிஎம்கே ஏடிஎம்கே மாறும், நீங்கள் அப்படி தான் வாய்ப்பு அதிகம். ஆனால் விஜயை பார்த்து ஏன் திமுக இவ்வளோ பயப்படுது?
முதலமைச்சர் முன்னால் திமுக தலைவர் முன்னால் திமுகவில் ஒருவர் சேருகிறார் என்றால் அவர் முக்கியத்துவம் வாய்ந்தவர். அது புரிஞ்சுக்கோங்க. அதுவும் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது எல்லாரும் முதலமைச்சர் முன்னால் திமுகவில் சேர்ந்துட முடியுமா? நான் கேட்குறவங்கள சேர முடியாது. முடியாது சார், சேர முடியாது. எவ்வளோ பேருக்கு லைனில் நிற்கிறான் இன்றைக்கி திமுகவில் போயிடணுன்னு? பல கட்சிகளில் ஓரம் கட்டப்பட்டோம். முதலமைச்சர் முன்னால் சேர முடியுமா? உதய முன்னால் சேர முடியுமா? டெப்டி சிஎம் முடியாது. அது ஒரு லக்ஸுரி வேணும். மாவட்ட செயலாளர் முன்னால் தான் நீ சேரணும். அதை தாண்டி போக முடியாதுங்க திமுகவில். அதுவும் அதிகாரத்தில் இருக்கும்போது நீங்கள் தலைவர் முன்னால், திமுக தலைவர் முன்னால், முதலமைச்சர் முன்னால், விஜய் கட்சியில் விஜய்க்கு தனிப்பட்ட அவரோட அந்தரங்க ஊழியர் அவர் சேர்றாருன்னா அது எதை காட்டுதுன்னா திமுகவோட பயத்தை காட்டுது. இதை சொன்னால் கோவம் வருது திமுக நண்பர்களுக்கு. முதலமைச்சர், அமைச்சர்கள், தலைவர்கள் வந்து யாரையாவது என்கேஜ் பண்ணுறாங்கன்னா பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் முதலமைச்சருடைய அந்த ஒரு புகழுக்கு, முதலமைச்சருக்கு கிடைக்கக்கூடிய ஊடக வெளிச்சம் அந்த நபருக்கும் கிடைத்துவிடும். உண்மை. அதனால தான் வந்து பெரிய தலைவர்கள் தங்களை விமர்சிப்பவர்களை பெயர் சொல்லி விமர்சிக்க மாட்டாங்க. ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேள்வி கேட்கும்போது கலைஞர்லாம் தனிப்பட்ட முறையில் நம்ம ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு முன்னால் எத்தனையோ தடவை எனக்கு இந்த அனுபவம் வந்திருக்கு. நிறைய பத்திரிகையாளர்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும். தனிப்பட்ட முறையில் போய் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஆரம்பத்துக்கு மேலே பேசும்போது நல்லா ஜாலியாக பேசுவார். பர்சனலாக எப்படி இருக்க, எங்கே ஆளே காணோம், ஒன்று காஃபி சாப்பிட்டியா, எல்லாம் கேட்பார். ஆனால் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் உட்காந்து நம்ம கேள்வி கேட்கும்போது தனிப்பட்ட முறையில் நம்மளை அவருக்கு தெரியும்னு காண்பித்து கொள்ளவே மாட்டார். ஏன்னா அது நமக்கு வந்து ஒரு கௌரவத்தை கொடுத்துருவோம் மற்றவங்க மத்தியில் அந்த கௌரவத்தை நமக்கு கொடுக்கறத அவங்க விரும்ப மாட்டாங்க. கலைஞர் மட்டும் இல்லை, பெரும்பாலான தலைவர்கள் நான் சொல்லுவேன். ஒரு அது அந்த சீட்டோட மரியாதை. நீங்கள் விஜயோட பர்சனல் ஸ்டாஃப் ஒருத்தரை உங்கள் கட்சியில் சேர்க்குறீங்கன்னா நீங்கள் என்ன செய்தி சொல்கிறீங்க? இதை நீங்கள் 75 ஆண்டு கால திமுக பவள விழாவில் விஜயை தான் பேசுனீங்க. ஆனால் நேற்று அண்ணா திமுக பொதுக்குழுவில் விஜய பேரே சொல்லி அவங்க தாவேக்கான ஒரு வார்த்தையை கூட அதுதான் சரியான அணுகுமுறை. நான் சொல்கிறேன், நேற்றைய பொதுக்குழு பற்றி எனக்கு வேறு விமர்சனங்கள் உண்டு. ஆனால் தாவேக்கா விஷயத்தில் அவங்க பர்ஃபெக்ட்லி கரெக்ட் ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. இத்தனைக்கும் அவங்களுக்கும் பாதிப்பு இருக்குது விஜயால். ஆனால் அது அவங்க வெளியில் காமிச்சிக்கல, பொருட்படுத்தவே இல்லை. பர்ஃபெக்ட் ஸ்டாண்டு, அதுதான் சரியான நிலைப்பாடு. இவங்க பவள விழாவில் பேர் சொல்லாமலும் சொல்லியும் எல்லா ஸ்பீக்கரும் போட்டு திட்டினால விஜய். அறிவு திருவிழாவில் 24 மணி நேரமும் அறிவு திருவிழாவில் விஜயை திட்டுற திருவிழாவாக தான் அது இருந்தது வள்ளுவர் கோட்டத்தில். ஆனால் நேற்று அதிமுகவோட பொதுக்குழுவில் அவங்க வந்து அதை கண்டுக்கவே இல்லையே, பெயரே சொல்லலையே. அதுதான் ஒரு அரசியல் கட்சியோட தன்னம்பிக்கை உள்ள கட்சியோட கண்ணியமான அணுகுமுறை. நீங்கள் விஜயோட செயலாளரை மேனேஜரை கூப்பிட்டு சேர்த்துக்கிறீங்க, என்னங்க இது? ஓகே, பட் ஆனால் இன்னொரு பார்வை பாருங்களேன். விஜய் அவர்களை போய் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மீட் பண்ணதா ஒரு தகவல். பிரவீன் சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் காங்கிரஸ்லேருந்து போகிறாரு. அதுக்கப்புறம் இன்றைக்கி அவர் மறுக்கிறாரு, செய்தியெல்லாம் தவறு, குமுதம் தப்பாக போட்டாங்களான்னு சொல்கிறாரு. இருந்தாலும் திமுக கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் முக்கிய நிர்வாகியை வரவழைத்து பேசி அதை கலகலத்து போக செல்லக்கூடிய அளவுக்கான திறமை தனக்கு இருக்குன்னு தாவேக்கா காண்பிக்க நினைக்கிறதா? தாவேக்கா எதை வேணால் காமிக்கட்டும், திமுக எப்படி நடந்துக்குதுன்றதான் என் கேள்வி. ஏங்க அது புது கட்சிங்க, இன்னும் 2 வருஷம் கூட முடியலங்க. ஒரு எலெக்ஷனை கூட அவங்க ஃபேஸ் குழந்தை குட்டி குழந்தை. அது இப்போ தான் வந்து தள்ளு வண்டியை பிடிச்சி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. தத்தி இப்போ தான் அது நடக்குது. ஒரு எலெக்ஷனை கூட ஃபேஸ் பண்ணல. எலெக்ஷன் என்ன கதியாக போகுதுன்னு தெரில. அந்த கட்சியோட நீங்கள் ஒரு 75 ஆண்டு கட்சி எப்படி ஒப்பிட முடியும்? பிரவீன் சக்கரவர்த்தி போய் பேசுகிறாரு, அவர் எல்லார்ட்டையும் பேசிட்டு நான் பேசலன்றார். குமுத ரிப்போர்ட்டரை பேசிட்டு பேசலாம், வாட்ஸ்அப் தூக்கி விட்டான். அதேமாதிரி பிரிண்ட் இணையதளத்துக்கு இதே பேச்சை பேசுகிறாரு, நான் பேசலன்ட்டு அப்புறம் பேசலன்ட்டான். அவன் டாக்குமெண்ட்டை தூக்கி விட்டான். அசிங்கமாக இல்லையா அந்த பிரவீன் சக்கரவர்த்தி? யார் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி நான் கேட்குறேன்? காங்கிரஸில் ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டும் கிடையாது, வெங்காயமும் கிடையாது. எத்தனையோ பேர் ராகுல் காந்தியை சுற்றி இருக்கான், அதில் அவரும் ஒருத்தர். அவர் கட்சியில் ஒன்றும் பெரிய பொறுப்பும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. அவர் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்திலலாம் கிடையவே கிடையாது. இது காங்கிரஸில் இந்த கூத்தெல்லாம் நடக்கும். இந்த டமால்னு ஒரு நாள் வந்து போட்டுருவோம், கட்டையை போட்டுருவோம். அவர் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டார் அப்படின்னு வந்துடும், அவ்வளோதான். அவர் ஒன்றும் அதிகாரப்பூர்வமாக எதுவுமே பேசலை. தனிப்பட்ட முறையில் அவருக்கு திமுக மேலே கோபம் இருக்குது. அவர் மயிலாடுதுறை எம்பி சீட்டு கேட்டார், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அந்த கோபம் இருக்குது அவருக்கு. அதை தாண்டி அவருக்கு வந்து என்ன பெரிய அரசியல் இருக்குது அவருக்கு நான் கேட்குறேன். அவரை வச்சுக்கிட்டு அதாவது காங்கிரஸில் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும். எலெக்ஷன் டைமில் திமுகவை சீண்டி பார்க்குற வேலை இது, திமுகவை இரிட்டேட் பண்ணுற வேலை. ராகுல் காந்தி சம்மதத்தோடு தான் அதை அவர் செய்கிறாரு, தெரியாமலாம் செய்யல. எப்படி இதையும் சொல்கிறீங்க நீங்கள்? திமுக ராகுல் காந்தி விரும்புகிறாரா? இல்லைங்க, 35 சீட்டு 25 சீட்டு பத்தலைங்க அவங்களுக்கு.
கூட 10 சீட்டோ 5 சீட்டோ வேணுங்க, 5லேருந்து 10 சீட்டு வேணுங்க. அதுக்கு நடத்துகிற நாடகம் தான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. அதான் சொல்கிறாரு, நாங்கள் போனால் ராகுல் காந்தி ஃபோனை போட்டு கொடுத்தேன், விஜய் பேசினாருன்றாரு. ஏன் நடவடிக்கைடா எடுக்க மாட்டான். கொஞ்ச நாள் ரொம்ப அதிகமாக போச்சுன்னா ஆஃப் பண்ணி விட்ருவாங்க. திமுக கிட்ட பேரம் படிக்கணுங்க. அதுக்கு இதை இந்த 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 காயினை வச்சு விளையாடின்னு கிடக்குறாங்க. இது என்ன விஷயன்றது காங்கிரஸுக்கும் தெரியும், திமுகவுக்கும் நல்லா தெரியும். ராகுல் காந்தி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கே தெரியாதுங்க அவர் மீட் பண்ணது. அவருக்கு அது உண்மையாக இருக்கலாம், ஆனால் ராகுல் காந்தி சம்மந்தம் இல்லாமல் அவர் போய் பார்க்க மாட்டார். ராகுல் காந்தியோட மறைமுக ஆசீர்வாதம் இல்லாமல் பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜயை பார்க்க மாட்டார். அது திமுகவுக்கு எவ்வளோ பெரிய கோபத்தை உண்டாக்குன்றது பிரவீன் சக்கரவர்த்திக்கு தெரியும். அவர் ரொம்ப சாதாரணமான ஆளுங்க, அவர் ரொம்ப முக்கியமான ஆளுலாம் கிடையாது. அவரை இன்றைக்கி லைம் லைட்டில் வச்சுருக்காங்க. விஜயை போய் பார்க்குறாங்க, விஜயை போய் பார்க்குறாங்க. தெரிந்தே காங்கிரஸ் செய்யும் நாடகம்ன்றீங்க. தெரிஞ்சே காங்கிரஸ் செய்யும் நாடகம். இந்த மாதிரி ரொம்ப நாடகத்தை அது ஆடும். ரொம்ப நாளில் ஆடாது, ஒரு 2 வாரம் ஆடும். புது வருஷம் பிறந்ததுன்னா எல்லாமே முடிவுக்கு வந்துடும். அலைன்ஸ்லாம் உடையாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. தாவேக்காகலாம் போகிறதுக்கு சிரிப்பான் எவனாவது கேட்டான். இல்லை, நேற்றைக்கு நான் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் முன்னாள் எம்பி மரியாதைக்குரிய திரு திருநாவுக்கரசர் அவர்கள்ட்ட சந்தித்து ஒரு பேர் எடுக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அவர்கிட்ட கேட்கும்போது இந்த வார்த்தைகள் நான் அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் அதை எவாலுவேட் பண்ணுங்கள், அதை டீகோட் பண்ணுங்கள். 15-20 சீட்டு தான் கொடுப்போம்னா நாங்கள் நிற்க முடியுமா? கமிஷனாக நாங்கள் நிற்க முடியாது. அதே சமயம் நாங்கள் கூட கண்டிப்பாக கேட்போம். அதுக்காக எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்தாத ஏற்றுக்கணுன்ற கட்டாயம் இல்லை இல்லையா? ஏன்னா தொண்டர்கள் மற்றவர்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதையும் நாங்கள் யோசிப்போம். ஆனால் நேஷ்னல் லெவலில் இந்த கூட்டணி உடைஞ்சால் ஒரு பெரிய பாதிப்பு உருவாகும். அது எங்களுடைய தேச தலைமை விரும்பாது தான். அதை நான் கட்டாயமாக பதிவு பண்ண விரும்புகிறேன் அப்படிங்கிறார். அவரே தான் சொல்கிறாரு 15 சீட்லாம் கொடுத்தா நிற்க முடியாதுங்கிறார். ரெண்டுமே நடக்க தானே செய்யும். இல்லைங்க, போன தடவை 25 வாங்கினாங்க. ஆமாம், 20ல் தான் பேச்சு ஆரம்பித்தார் ஸ்டாலின். அந்த பேச்சுவார்த்தை 21 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. கொரோனா பீக்கில் இருந்த பீரியடில் இழுபறியில் போய் ஒரு கட்டத்தில் அலையன்ஸ் உடஞ்சிடும்ன்ற லெவலுக்குலாம் ஆமாம் போச்சு. அப்புறம் கடைசியாக சோனியா காந்தி தலையிட்டு, அப்போ KS அழகிரி தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். சோனியா காந்தி தலையிட்டு ஸ்டாலின் அவர்களிடம் பேசின பிறகு தான் 25 சீட்டு கன்ஃபார்ம் ஆச்சு. இந்த முறை காங்கிரஸோட பயம் என்னென்னா 25 இருக்காது, 20க்கு போய்டும்னு பயப்படுறாங்க. திருநாகரசர் சொன்னது ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. ஏன்னா அவங்க புது கட்சிகள் 3 கட்சிகள் உள்ளே வருதுன்றானோ. ஒன்று கமல் கட்சி, இன்னொன்று ராமதாஸ், இன்னொன்று தேமுதிக, 3 கட்சி உள்ளே வருது. அதனால் எல்லோரும் சீட்டை குறைச்சிக்கோங்கன்னு ஒரு ப்ரப்போசல் எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் போயிருக்கு, காங்கிரஸுக்கும் போயிருக்குன்றாங்க. அதுதான் அவங்கள கோபப்படுத்தியிருக்கு காங்கிரஸ். ஓகே. ரெண்டாவது, இந்த குழு ஒன்று போட்டாங்க, ஐவர் குழு போய் பார்த்தப்ப பெரிய அளவில் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. மாறா ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் ஒரு குழு போடுவோம், அப்போது பேசுங்கட்டார். கொஞ்சம் மதிப்பில்லை. அந்த குழு பெரிய அளவில் மதிப்பு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்காமல் தான் அந்த குழு திரும்ப வந்தது. 27 நிமிடங்கள் பேசினார்கள், காஃபி கூட கொடுக்கலன்னு குழுவில் இருந்தவர் சொல்லுகிறார். ஸோ அவங்க டிசப்பாயிண்டிங், திமுக தங்களை மதிக்கலைன்ற கோபம் இருக்குது அவங்களுக்கு. இவர் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி போய் பார்க்குறதுன்றது மறைமுகமாக ஆசீர்வாதம், ராகுலோட ஆசீர்வாதம் இல்லாமல் போக மாட்டார். இந்த பிரவீனோட இஷ்யூவே என்னென்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ ப்ளாய் ஆர் இட்ஸ் அ ஸ்ட்ராட்டஜி. திமுக கிட்ட கூடுதல் சீட்டை வாங்குறதுக்கான ஒரு பேரம். கண்டிப்பாக இந்த கூட்டணி காங்கிரஸ் திமுக கைவிடாது, ஸ்டாலின் கைவிட மாட்டார், காங்கிரஸும் திமுக விட்டு போவாது, அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். இல்லை, நீங்கள் அதை சொல்லிட்டீங்க. பிரவீன் சக்கரவர்த்திக்கோ காங்கிரஸுக்கோ தே ஹேவ் சம் மோட்டிவ்னு சொல்கிறீங்க. பட் இதில் என்ன பலனை அறுவடை செய்யப்படுகிறார் விஜய்க்கு என்ன அறுவடை இருக்குது? விஜய்க்கு ஒன்றுமே இல்லை. விஜய் காங்கிரஸ் வந்துடணும் ஒரு ஃபால்ஸ் ஹோப்பில் இருக்கார். அவர் அப்படி நம்ப வச்சுருக்கானுங்க. அந்த KC வேணுகோபால் பண்ணுற வேலை அது. விஜயை நம்ப வைத்திருக்கிறார்கள் காங்கிரஸ் வரும்ன்றது. காங்கிரஸ் எப்படிங்க வரும்? குறைஞ்சபட்சம் அரசியல் அறிவு இருக்கவன் இதை சொல்ல மாட்டான். எப்படின்னு கேளுங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நேஷனல் பாலிடிக்ஸ் தான் முக்கியம், தமிழ்நாடு முக்கியம் கிடையாது. 1000 அடிச்சுக்கிறாங்க பிடிச்சிக்கிறாங்கனாலும் ஸ்டாலின் திமுக நம்ப தகுந்த தோழர்கள். இப்போ 20 சீட்டு காங்கிரஸுக்கு கொடுத்தா கூட 18 சீட்டு ஜெயிக்க முடியும் அவங்களால. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்துறான். ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லி பாலிடிக்ஸில் திமுகவோட துணை என்பது காங்கிரஸுக்கு ரொம்பவும் தேவை. 32 MPs இருக்காங்க, 22 லோக்சபா MPs, 10 ராஜ்யசபா MPs. ஆமாம். மோடிக்கு பிஜேபிக்கு எதிரான தேசிய அரசியலில் காங்கிரஸுக்கு தோளோடு தோள் நிற்கிறது திமுக தான். எந்த போராட்டம் நடத்தினாலும் காங்கிரஸுக்கு கூட நிற்கிறது திமுக தான். பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ராகுலுக்கும் சோனியாவுக்கும் மற்றும் 2 பேருக்கும் ஸ்டாலினோடு இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங், ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. நாடு முழுவதும் பிஜேபிக்கு எதிராக காங்கிரஸோட செயல்பாடுகளில் திமுக தான் துணையாக நிற்குது. அதனால் இங்கே ஒரு 5 சீட்டுக்காகலாம் அவங்க முடிச்சுக்க மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த 25ன்றது ரொம்ப கம்மியாக, அது இன்னமும் குறைக்க போகிறார் ஸ்டாலினை. 20 சீட்டுக்கு தான் கொண்டு போக போகிறாருன்ற மாதிரியான ஹேஷ்யங்கள் ரிப்போர்ட்ஸ் வரும்போது
அவங்களுக்கு தெரியும்ல அடுத்து எங்கே போய் நிற்கும் இது திமுகவோட அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் என்னென்னா அதை ஸ்கட்டில் பண்ணுறதுக்கு ப்ரீஎம் பண்ணுறதுக்கு தான் பிரவீன் சக்கரத்தை வச்சு இவ்வளோ வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க. அது திமுகவும் தெரியறதால தான் அவங்களும் தங்களோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை அப்போ இந்த கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைவது அப்படிங்கிறது திமுகவுக்கு நெருக்கடியாக அது பலம் தானா? புதிய கட்சிகள் எப்படிங்க வரும்? யார் நீங்கள் திமுக கூட்டம் திமுகவுக்கு லாபம் அது. கமல் கட்சி டாக்டர் அப்பா புள்ள சண்டை எங்கே போகுதுன்னு தெரில. அன்புமணி வந்து பிஜேபியோட போயிடுறாரு. ராமதாஸ் 2 கட்டாராக நிற்கிறாரு. ஸ்டாலினும் பேசுகிறாரு, அமித்ஷாவும் பேசுகிறாரு. ஃபுல் பார்ட்டி வந்து ஃபுல் ஸ்விங்கில் அன்புமணி தான் சார் இருக்குது. நேற்று பொதுக்கூட்டம் போட்டிருக்காரு. அவெல்லாம் அவர்கிட்ட தான் வந்துருக்கு. எல்லாம் மொத்த நிர்வாகிகளும் அன்புமணிகிட்ட தான் இருக்காங்க. அன்புமணிகிட்ட தான் இருக்காங்க. அன்புமணி பிஜேபிக்கு தான் போகணுன்றாரு. எஸ், அவர் இங்கே வரமாட்டார். பட் ராமதாஸுக்கு ஒரு மரியாதை இருக்குது. வன்னியர் சமூகத்து மத்தியில் ராமதாஸுக்கு மரியாதை இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி கண்ட்ரோலில் இருக்குது. நான் ஒத்துக்கிறேன். இந்த கூட்டம் எல்லாமே அதுக்கு ஒரு சாட்சி. ப்ளஸ் கட்சியோட நம்ம எல்லாருக்குமே தெரியும் கட்சி வந்து அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. பட் சங்கம் வந்து ராமதாஸ் பெரிய ஒரு கண்ட்ரோலில் இருக்குது. அவர் வன்னியர் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னமும் வந்து ஒரு குலசாமி. அவர் அந்த ஒரு பெரிய சமூகத்தில் ஒரு மூத்த பெரியவர்களும் ஒரு மரியாதை இருக்குது. அதாவது வந்து தொண்டு செய்து பழுத்த கிழம்னுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பெரியார் பாடுவார். அந்த மாதிரி வந்து ஒரு தொண்டு செய்த கண்டிப்பாக அவரால் வன்னியர் சமூகத்துக்கு எவ்வளோ நன்மைகள் வந்திருக்குங்க. இன்றைக்கி அவருடைய மனம் வேதனைப்படுற அளவுக்கு அந்த கட்சியில் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. எனவே அது யார் சரி யார் தப்பு நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப வருத்தப்பட வேண்டிய உண்மை தான். நேற்று அவர் பேசுகிறாரு ராமதாஸ், கேட்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. உண்மையிலே எனக்கு சொல்கிறாங்க, சாப்பிடும்போது நீ யாரையாவது சாப்பிட வச்சுட்டு சாப்பிடுன்னு சோத்தில் விஷம் வச்சுருவானுங்கன்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், இன்னொருத்தன் விஷம் சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு நானே விஷம் சாப்பிட்டு சாப்பிட்றேன், அது எதுக்கு இன்னொருத்தன் கொடுத்து நான் டெஸ்ட் பண்ணணும்னு. அதாவது ஒரு 87 வயது முதியவருக்கு இப்படி ஒரு வருத்தம் வரக்கூடாது. அது மகனால் வருத்தம் வரக்கூடாது. அவர் என்ன பண்ணுறாரு, ஆனால் அதே இவரும் 87 வயசில் மகனுக்கு எதிராக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது, கிரிமினல் கம்ப்ளைண்ட் இல்லையா? எஸ். இப்போ 2 பேரும் அடிச்சுக்கிட்டு நடுத்தரில் வந்து நிற்குது. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. ஆனால் நீங்கள் வந்து இது 2 பேருக்குள்ளே பர்சனல்ப்பா நம்ம பேசணும்னு சொல்கிறீங்க. அன்புமணி வார்த்தைக்கு வார்த்தை திமுகவின் கைக்கூலி ஜிகேமணி, திமுகவின் கைக்கூலி அருள் அப்படின்னு தொடர்ச்சியாக திமுக தான் உள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. தைலாபுரத்தை கைப்பற்றிச்சு அறிவாலயங்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், நேரடியாக டாக்டர் ராமதாஸை தந்தையை குறை சொல்ல குற்றம் சொல்ல துணிவில்லாமல் ஜிகே மணியையும் அருளையும் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டுகிறார். ஏன் அவதூறு பரப்புறாருன்னு கூட நான் சொல்வேன். திதும் நன்றும் பிறர் தரவாரா. உங்கள் அப்பா ஒன்றும் குழந்தை இல்லை. அவர் ஒரு இந்தியாவின் முதிர்ந்த அரசியல் தலைவர்கள் ஒருவர். பேக்வர்ட் கிளாஸஸ் மூமெண்ட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டாக்டர் ராமதாஸுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. உண்மை உண்மை உண்மை. கடந்த 40 ஆண்டுகளில் வன்னியர் மக்கள் எவ்வளோ தூரம் இன்றைக்கி பெரிய இடங்களுக்கு வரத்துக்கு ராமதாஸ் ஒரு காரணம், அந்த இடஒதுக்கீடு ஒரு காரணம். பிற கட்சிகளில் குறிப்பாக திமுக அண்ணா திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர் சமூகத்தை சார்ந்த மந்திரிகள் எம்எல்ஏக்களுக்கு அந்தந்த கட்சி தலைமை கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்பதற்கு ராமதாஸ் ஒரு காரணம். ஓகே, புரியுதா? அவரால் வந்து அந்த சமூகத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு கடந்த 40 ஆண்டுகளில். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக வந்திருக்கான், வக்கீல், ஜட்ஜாக வந்து, டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், தொழில் முனைவோர்கள், முக்கியமான மாற்றங்களாக பண்ணியிருக்காரு சார். மென்பொருள் நிபுணர்கள், பல துறைகள்லையும் வந்து நினைத்து பார்க்க முடியாத ஆதிக்க ஜாதிகளோட கட்டுப்பாட்டில் இருந்த, ஆதிக்க ஜாதினா வெறும் பிராமின்ஸ் மட்டும் இல்லை, புள்ளமாறு, முதலியார், இவங்கெல்லாம் கட்டுப்பாட்டில் இருந்த எத்தனையோ துறைகளில் இன்றைக்கி வன்னியர்கள், எந்த வன்னியர்கள் கிட்டத்தட்ட தலித்துகளுக்கு இணையாக, பட்டியலின மக்களுக்கு இணையாக அவங்க வறுமையிலையும் ஏழ்மையிலையும் இருந்தாங்க. பட்டியலின மக்களுக்கு இணையாக வந்து ஓட்டாண்டிகளாக பஞ்சை பராதிகளாக இருந்த வன்னியர் சமூகத்தை கடந்த 40 ஆண்டுகளில் மேலே கொண்டு வந்ததில் டாக்டர் ராமதாஸ் பெரியவருக்கு ஒரு பெரிய பங்களிப்பு இருக்குது. அதை நன்றியுடன் அந்த சமூகமும் டாக்டர் அன்புமணி ராமதாஸும் நினைவு கூற வேண்டும். இன்றைக்கி நிலைமை மோசமாக இருக்குது. சோத்தில் விஷத்தை வச்சு கொண்டுடுவான் புள்ளன்ற லெவலுக்கு பேசுகிறாரு. பிள்ளைக்கு எதிராக போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என் பிள்ளைன்னே சொல்லிக்கிறதுக்கு தகுதி இல்லைன்றாரு. காயப்பட்டிருக்கிறார் பெரியவர். எனவே அது அவங்க உட்கட்சி பிரச்சனை இருக்குது. நம்ம கடன் தான் போகணும். யார் சரி யார் தப்புன்னு நம்ம பேச. ராமதாஸ் பாமக இங்கே வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குன்றீங்க. எங்கே? திமுக கூட்டணிக்குள்ளே. திமுக கூட்டணிக்குள்ளே வர வாய்ப்பு குறைவு. அமித்ஷா போட மாட்டார். 2 பேரையும் ஒரு என்டிஏக்குள்ளே வச்சுக்கணும் தான் விரும்புவார். இவங்களுக்கு 5 சீட்டு, அவங்களுக்கு 5 சீட்டு. அவன் நிற்கிற இடத்துல நிற்காத, நீ நிற்கிற இடத்துல அவன் நிற்க வேணாம். சிம்பிள் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மாம்பழத்தை முடக்க வந்துட்டான் எலெக்ஷன் கமிஷன். இது இன்றைக்கி அங்கீகரிக்கப்படாத கட்சி. அது அங்கீகரிக்கப்படாத கட்சியோட சிம்பிள் எல்லாம் அது சுயேட்சை சிம்பிள் தான், தனி சிம்பிள் கொடுக்க மாட்டான். அதுவும் தெரிஞ்சு தான் அன்புமணியும் இன்றைக்கி அரசியல் பண்ணுறாரு. ஆக அந்த கூட்டணியே வந்து உங்களுக்கு
பெரிய ஒரு பாதாளத்தில் தான் இருக்குது உங்களுக்கு வந்து. என்டிஏலே அவர் தான் இருக்கார், அன்புமணி தான் இருக்கார். ராமதாஸ் எங்கிட்ட வந்து பேசுன்றாரு. ஆனால் பாலு போய் எடப்பாடி பழனிசாமி தான் பார்த்து இன்வைட் பண்ணுறாரு. பாமக பாலு எடப்பாடி பழனிசாமி தான் அங்கே ஒரு கூட்டத்துக்கு கூப்பிடுறாரு. அப்போது எடப்பாடி பழனிசாமி அன்புமணி பிஎம்கேவை ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி தான் அர்த்தம். அவர் ராமதாஸ் கிட்டையும் பேசினாருன்றாங்க. பட் நீங்கள் சொன்ன மாதிரி அன்புமணி கிட்ட தான் அதிகமாக நெருங்குகிறார். அன்புமணி கிட்ட தான் கட்சி இருக்குது. அன்புமணி தான் பாமகன்னு எலெக்ஷன் கமிஷனே சொல்லிடுச்சு. எலெக்ஷன் கமிஷனே முரண்பட்ட ஸ்டாண்ட் எடுக்குது. அன்புமணி தான் ஆஸ் பர் ரெக்கார்ட்ஸ் அவைலபிள் வித் அஸ், அன்புமணி தான் உண்மையான பாமக, மாம்பழம் அவங்களுக்கு தான்ட்டாங்க. ஆனால் கோர்ட்டில் வந்து என்ன சொல்கிறான், அங்கீகரிக்கப்படாத கட்சியோட உள்விகாரத்தில் தலையிடுறதுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுமதியே இல்லைன்னு நீதிமன்றங்கள் சொல்லுது. எலெக்ஷன் கமிஷன் வக்கீலும் சொல்கிறாரு. அப்போ பாமக உண்மையான பாமகன்னு அன்புமணி பாமக கொடுத்த அங்கீகாரம் என்ன கதியாகும்? சிக்கல். எஸ். இந்த ஏன்னா ஒரு வட மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 50 தொகுதிகளில் 10% ஓட்டுக்கு மேலே வச்சுருக்காங்க. உண்மை உண்மை உண்மை. அவங்கள இது ஆல்ரெடி அவங்க வாக்கு வங்கி வந்து விஜய் பக்கம் நகர ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் அப்பா மகன் சண்டை என்பது இட்ஸ் அ டெத்னல் ஃபார் த பார்ட்டி அண்ட் அலையன்ஸ். எஸ், வில் சி சார். பல விதமான கருத்துக்கள் பருந்தடிக்க மிக்க நன்றி. நன்றி சார்.